கருப்பை வாய் புற்றுநோய் தற்போதைய சூழல்ல பெண்களை பாதிக்கிற முக்கிய நோய்கள்ல ஒண்ணு கருப்பை வாய் புற்றுநோய்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால ஒரு பெண் உயிரிழக்கிறதா ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கு. இந்தியாவில் 80,000 பெண்கள் கர்ப்பை வாய் புற்றுநோயால பாதிக்கப்படுறதாகவும் அதுல சுமார் 35,000 பேர் அந்த புற்றுநோயால உயிரிழக்கிறதாகவும் உலக சுகாதார ஆய்வறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்காக 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை செஞ்சிருக்கு. ஆனா இந்த தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகள்ல 4,000 இருந்து 10,000 வரைக்கும் பெறப்படுது இந்த தடுப்பூசி போடுறதுக்காக. இதன் அடிப்படையில நம்ம தமிழக ஏழை எளிய பெண் பிள்ளைகள் இலவசமா இந்த தடுப்பூசியை பெற்று பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது, அதாவது 2025 மற்றும் 2026க்கான தமிழக பட்ஜெட் தாக்கல்ல ரூபாய் 36 கோடி இந்த HPV தடுப்பூசிக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட வளரும் பெண் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை சிந்திச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த தடுப்பூசி செலுத்துற திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கு.